கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா சொல்றாங்க. இப்ப புதுசா வந்த விஜய் கட்சிக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது சொல்றாங்க. இந்த நிலையில பிரதமர் என்ன சொல்றாரு, 4 மாநிலத்திலே நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் சொன்னாரு. அது நடக்காதுன்னு மற்ற கட்சிகள் சொல்றாங்க. இல்ல, மற்ற கட்சிகள் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க 4 கருத்து கணிப்பு ஒரு மாதிரியா இருக்குல்ல, ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஏற்கனவே சொன்னது, எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ். அதனால அதுக்கு நம்ம உண்மையான தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதனால ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி வர கருத்து கணிப்புகளை நம்ம இப்போ அதுக்கு பத்தி கருத்து சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறேன். தேர்தல் முடிந்த பிறகு வர்த்தக ரீதியிலான சிலிண்டர்கள் இன்னைக்கு 993 ரூபாய் உயர்ந்திருக்கு. 50% உயர்வு கண்டிருக்கு. இல்ல, இதுல நம்ம ஒன்றை பார்க்கணும். உலக அரங்குல ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது, உலகத்துல ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. நீங்க பெட்ரோல் டீசல் விலையை நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு அதே மாதிரி வீட்டு சிலிண்டரை பாத்தீங்கன்னா அதுல எந்த விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு எல்லா நாடுகளிலும் ஏற்றம் கண்டுவிட்டது. நம்ம நாட்டு மக்கள் மீது அந்த பளுவை சுமத்தக்கூடாது என்று பொருளாதார ரீதியாக எவ்வளவோ முயற்சிகளை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இது தற்காலிகமாக ஒரு ஏற்றம் தான். நிச்சயமாக பாரத பிரதமர் மக்கள் மீது எந்த பளுவையும் ஏற்ற மாட்டார். அதுக்கு உதாரணம் உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் எண்ணெய் நாடுகள்ல போர் நடந்து கொண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்படாமல் இருப்பது நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஒரு நிர்வாக திறமை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். போர் ஏற்கனவே 2 மாதங்களா போர் நடந்துட்டனால கரெக்டா 5 மாநில தேர்தல். அதாவது இல்ல அதுக்கு எந்த நேரத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த போரின் தாக்கம் எப்ப இருக்கும், இது எல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதனால நம்ம பாதுகாப்பாக இந்த நாட்டை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்கணும். மக்கள் எங்களுக்கு சாதகத்தை தருவார்கள் நான் நம்புகிறேன்.